வெல்கம் டு அவர் Ecareerpluz யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் ப்ளோயர், அதாவது எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் ப்ளோயர் வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம், அதாவது ஹீட் அப்படின்றது நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா வரலை. ஸோ ப்ளோயர் ஆன் ஆகுது, ஏர் வருது, ஆனால் ஹீட் அப்படின்றது வரல. ஸோ நான் இப்போ ப்ளோயரை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஏர் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஹேண்டில் எடுத்து நான் செக் பண்ணேன் அப்படின்னா ஏர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஹீட்டுக்கான அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. அதாவது ஹீட்டு வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டுக்கான ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆனால் இங்கே ப்ளோயரில் வந்து எந்த ஒரு ஹீட் அப்படின்றது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதனால் ஹீட்டுங்கிறத ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் அந்த நாசில் ஹேண்டில் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹீட்டுங்கிறதே இல்லை. சப்போஸ் இப்போ ஹீட் இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து அந்த ஹேண்டில் வந்து என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து அந்த ஹீட்டில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகி அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எதுவுமே நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா தெரியல. ஸோ இதுதான் இந்த ப்ளோயரில் இருக்கக்கூடிய கண்டிஷன். சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஒரு ப்ளோயர் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது லோயர் எண்டு ப்ளோயராக இருக்கலாம், இல்லை ஹையர் எண்டு ப்ளோயராக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ப்ளோயரில் நமக்கு வந்து ஒரு ஹீட் அப்படின்றது ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, ப்ளோயரை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள எந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு டைம் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத அப்போ தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அந்த செக்ஷனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டதுனால நான் மேலே வந்து டாப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சைட்லேயே ஸ்க்ரூஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ளோயர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா ஹீட்டு தான் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வரல. ஸோ அப்போ அந்த ஹீட்டு வரல அப்படின்றதுனால நம்ம எங்கே இருந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஹீட்டிங்க்கான அவுட்புட்டை தான் நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவரை வந்து ஆன் பண்ணிடுறோம். ஸோ பவர் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ரஸருக்கான அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஹீட்டுக்கான எல்இடியும் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஹீட் செக்ஷன் தான் ஃபெயிலியர். அப்போது எனக்கு கம்ப்ரஸர் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு சவுண்டு வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ரஸரில் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அந்த செக்ஷனை வந்து நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஹீட்டு செக்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். அப்போது கண்ட்ரோல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலரில் 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் சுவிட்சுக்கு போகக்கூடிய லைன். அதாவது நம்ம முன்னாடியே வந்து இதில் என்னென்னலாம் வந்து காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் பொழுது அந்த மேக்னெட் சுவிட்சுனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு முன்னாடி செக்ஷனில் நம்ம அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த மேக்னெட் சுவிட்சை பற்றி, மேக்னெட் சுவிட்சுனா என்ன, எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த மேக்னெட் சுவிட்சுனால என்ன யூசேஜ் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மேக்னெட் சுவிட்சுக்கான ஒரு அவுட்புட்டு தான் இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது நம்மளோட ஹேண்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேக்னெட் சுவிட்சை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் ஒயர், ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஹீட்டிங் காயிலுக்கான அவுட்புட்டு சப்ளை.
அதாவது நமக்கு ஹீட்டிங் எலமெண்ட் அப்படின்றது ஹீட்டு தான் வரல அப்படின்றதுனால ஸோ இந்த ப்ளோயரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹீட்டிங் அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஹீட்டர் அப்படின்றது வரும்பொழுது ஹீட்டிங் எலமெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஏசி சப்ளை தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். அப்போ ஏசி சப்ளை நான் செக் பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிமீட்டரில் அஸ்யூஷுவல் வந்து வோல்டேஜில் ஏசி வோல்டேஜ் செலக்ட் பண்ணி அதில் 700 அப்படின்ற ரேஞ்சில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நான் மல்டிமீட்டரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். அங்கே எனக்கு வோல்டேஜ் வந்து வருதா, அதாவது கண்ட்ரோல் சர்க்யூட்லேருந்து அவுட்புட் வோல்டேஜுங்கிறது கிடைக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்மளோட அந்த க்ரீன் கலர் ஒயர் அவுட்புட்டில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஏசி வோல்டேஜில் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஏசி வோல்டேஜில் அந்த இடத்துல நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 170 மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 170 வோல்டேஜ் கிட்ட நமக்கு ஏசி வோல்டேஜ் அப்படின்றது கிடைக்குது. சப்போ எனக்கு இது ஏசி வோல்டேஜ் அப்படின்றதுனால சப்போஸ் இப்போ வந்து நான் இன்புட்டை கம்மி பண்ணுறேன். ஸோ இன்புட்டை கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரோப்பை வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் அப்படின்றது அங்கே டிஸ்பிளே ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஏசி வோல்டேஜ் அவுட்புட் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளோயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு கண்ட்ரோல் செக்ஷனில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ட்ரோல் செக்ஷனில் உங்களுக்கு ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எல்இடி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, ஹீட்டுக்கான எல்இடி. ஸோ இந்த எல்இடியே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா பிளிங்க் ஆகாது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் செக்ஷனில் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ட்ரோல் செக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகி அவுட்புட்டில் நமக்கு வந்து மூவ் ஆகும்போது, அதாவது அவுட்புட்டில் வரும்பொழுது இந்த எல்இடி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த எல்இடி பிளிங்கிங்கை வச்சே நம்ம வந்து கண்ட்ரோல் செக்ஷனில் ஃபெயிலியர் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்போ எனக்கு வந்துட்டு கண்ட்ரோல் செக்ஷன் சைடு வந்து ஃபெயிலியர் இல்லை அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும், எங்கே ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபிலமெண்ட், அதாவது ஹீட்டிங் காயிலுக்கான அந்த ஃபிலமெண்ட்டில் இருந்து ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபிலமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லாக், அதாவது இந்த அவுட்லெட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஃபிலமெண்ட்டு. ஸோ இந்த ஃபிலமெண்ட் அப்படின்றது இதுதான். ஸோ இதில் நமக்கு இந்த பாயிண்ட், அதாவது இங்கே ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதாவது இங்கே ஒரு பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து இங்கே மேலே டாப்பில் போகும். அப்போது இந்த ஒரு பாயிண்ட்லேயும் இந்த ஒரு பாயிண்ட்லேயும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை அப்படின்றது இங்கே கனெக்ட் ஆகும். அப்போது இதில் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த காயில்ஸில் அந்த ஃபிலமெண்ட்டில் நமக்கு வந்து ரோல் ஆகியிருக்கு இல்லையா, இதெல்லாம் கனெக்டிங்கில் இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்றது கொடுத்தோன்னா அந்த காயில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் மூலமாக அது வந்து பயங்கரமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஹீட் அப்படின்றது நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மல்டிமீட்டர் வச்சு ஒரு டைம் வந்து காயில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிமீட்டர் வச்சு நம்மளோட காயில் கரெக்டாக இருக்கா, அதாவது மல்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பீப் சவுண்ட் மோடு வச்சுக்கிறோம். ஸோ மல்டிமீட்டரில் பீப் சவுண்ட் மோடு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம பீப் சவுண்டுக்கான பஸர் மோடு வச்சுட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணோம்னா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுது. இப்போது இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கனெக்டிங்கில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சப்ளை வந்துட்டு ரிட்டர்ன் இந்த ரோல் வழியாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டில் சப்ளை அப்ளை ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஹீட் அப்படின்றது, அதாவது அந்த காயிலில் நமக்கு வந்து ஒரு ஹீட் அப்படின்றது இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ளோயரில் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன இல்லை அப்படின்னா இது கனெக்ட் ஆகலை, அதாவது பீப் சவுண்டுங்கிறது வரலை. ஸோ இந்த செக்ஷன் வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே டாப்பில் இந்த செக்ஷனில் நமக்கு என்ன வரல அப்படின்னா அந்த ஹீட் அந்த கனெக்டிவிட்டின்றது இல்லை. ஸோ அப்போ அந்த ஃபிலமெண்ட்டில் தான் நமக்கு என்ன அப்படின்னா பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலான ப்ளோயரில் நமக்கு வந்து அது லோயர் எண்டு ப்ளோயராக இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் எண்டு ப்ளோயராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீட் அப்படின்றது வந்து நமக்கு வரலை அப்படின்னா அது நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம ஓவர் ஹீட் டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் வந்து அந்த ரோலிங் காயில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மெல்ட் ஆகி கட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஹீட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம் ஒரு டைம். ஸோ இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த காயில் வந்து எனக்கு இது வரைக்கும் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதில் 2 விதமான மெத்தட் இருக்குது. அதாவது இந்த ஃபிலமெண்ட்டை திருப்பி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இதை ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இதோட கனெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஜாயின் பண்ணி அதோட எண்டு, இப்போ இந்த எண்டில் வந்துட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணி அதே மாதிரி அதோட எண்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபிலமெண்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாடலுக்கு நமக்கு வந்து ரெடிமேடாக வந்து ஃபிலமெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கூட ஓகே தான். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்ட்டுங்கிறது என்னோட கையில் வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ இதில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இல்லை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ராப்பராக வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஒர்க்கிங் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஃபிலமெண்ட்டை நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கனெக்டிவிட்டிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்படியே கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இது கம்பின்றதுனால நமக்கு வந்து அந்த பீப் சவுண்ட் வந்து லோயராக இருக்கும். கிடைக்குதுங்களா? ஸோ இது கனெக்டிவிட்டியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த எண்டும் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு செக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த ஃபிலமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கா. அப்போ இங்கேருந்து போகக்கூடிய லைன் வந்து இங்கே போயிட்டு இதெல்லாம் ரோல் ஆகி இந்த எண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த எண்டு வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த கனெக்டிங் பாயிண்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 சைடும் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பழைய ஃபிலமெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சால்டரிங் பண்ணி
அந்த பழைய ஃபிலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ பழைய ஃபிலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து புது ஃபிலமெண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கும் போலாரிட்டி இருக்கா அப்படின்னா போலாரிட்டி வந்து நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா ஏசி சப்ளை அப்படின்றதுனால 2 லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 லைனையும் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து அந்த பாயிண்டை வந்து சால்வ் பண்ணியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாயிண்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சால்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளோயரை வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ ஹீட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளோயரை வந்து ஆன் பண்ணுறேன். ஹீட்டை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹீட்டை அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த காயில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட் ஆகிறது உங்களுக்கு அந்த டைமிங் கண்ட்ரோல் ஆகிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த ஹீட்டு காயில் வந்து பயங்கரமாக ஒரு பல்ப் மாதிரி வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ். அப்போ நமக்கு வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டில் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹீட்டை வந்து குறைக்கிறேன். ஸோ குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இப்போது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஹீட்டு வந்து அந்த ஃபிலமெண்ட்டில் வரக்கூடிய அந்த காயில், அதாவது அந்த பல்ப்பு மாதிரி வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுறதையும் இன்க்ரீஸ் ஆகுறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளோயரை பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்ட்டு தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபிலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றி சரி பண்ணிட்டோம்.